வெல்கம் பேக் டு கிரிக் பல்ஸ். டுடே மும்பை விசஸ் பஞ்சாபோட கேம் பிளான் பார்க்க போறோம். இந்த கேம் பிளான் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மும்பை இந்தியன்ஸோட கடப்பார லைனப்பை உருவாக்குனவரை பத்தி பேசியே ஆகணும். தட்ஸ் நன் அதர் தென் ரோஹித் சர்மா. வாட் அப் கேப்டன், வாட் அ லீடர். 8 வருஷத்துல 5 ட்ரோஃபிஸ். 2013 ஆரம்பிச்சு 2020 5 ட்ரோஃபிஸ். இப்பெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது. டீம் ஒரு ட்ரோஃபி அடிக்குது. அது ஆர்சிபி எவ்வளவு கஷ்டப்பட்டு 18 இயர்ஸ்ல ஒரு ட்ரோஃபி அடிச்சாங்க. பட் ரோஹித் சர்மா 8 இயர்ஸ்ல 5 ட்ரோஃபிஸ். வி ஹாவ் டு கிவ் கிரெடிட். எதனால அவர் ஒரு சிறந்த கேப்டனா இருக்கிறாருன்னா, நம்பர் 1 டாக்டிக்கல் பிரில்லியன்ஸ். டாக்டிக்கலா ஃபீல்ட் சேஞ்ச் மட்டும் இல்லாம பிளேயிங் 11, ஸ்குவாட் செலெக்ஷன், யங்ஸ்டர் பேக்கிங் எல்லாம் பெர்ஃபெக்டா பண்றதுனால டீம் பெஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம டீமுக்கு எது தேவையோ கேப்டனா லீட் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாக்காக 2013 ஓப்பனிங் ஆரம்பிச்சாரு. பட் மும்பை இந்தியன்ஸ்க்காக 2019 தான் ஓப்பனிங் வந்தாரு. ஒய்? 2013 to 17, 18 அந்த டைமிங்ல மிடில் ஆர்டர் பிளஸ் ஃபினிஷிங் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல எம்ஐக்கு. அதனால கேப்டனா எந்த பொசிஷன் கரெக்டா சூட் ஆகும்னு கரெக்டா எடுத்து மும்பைக்காக மெனி மேட்சஸ் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. அதுவும் இல்லாம டாப் ஆர்டர்ஸ் ஹெவியா இருந்தனால நான் ஏன் டாப் ஆர்டர் டிஸ்டர்ப் பண்ணணும்னு மிடில் ஆர்டர்ல சூப்பர்பா ஆடி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்காகவும் பெஸ்டா கொடுத்தாரு. இந்தியா கேப்டன்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு அப்ரோச்சை டிஃப்ரெண்டா கொண்டு வந்தாரு. அதுக்கு முன்னாடி அவர் எப்படி ஆடிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் எப்படி அப்ரோச் மாத்தினாருன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு காரணம் டீமுக்கு என்ன தேவை, டீம் ஜெயிக்க என்ன தேவை, அதுதான் அவர் நோட் பண்ணாரு. அதனாலே ஒரு சிறந்த கேப்டன் ரோஹித் சர்மா. அதே மாதிரி மும்பை ரோஹித் சர்மா இருந்தாதான் கப் அடிக்குன்னு சொல்ல முடியாது. இந்த டைமும் ஹர்திக் பாண்டியா, he can also do it. Let's start this game plan with toss and pitch analysis. I give it to Saran. சொல்லு. வான்கடே தானே, சேம் சேசிங் தான், எப்பயும் போலதான். ஹை ஸ்கோரர் இருந்துச்சுன்னா மேபி இது பண்ணலாம், டிஃபெண்ட் மேபி ஹை ஸ்கோரர் இருக்கப்ப டிஃபெண்ட் பண்ணி பார்க்கலாம். லோ ஸ்கோரர் இருந்தா சேசிங் டீம் தான் ஃபேவர். ஸோ பிச் எப்படியுமே மீடியம் பேஸுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். மேபி ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்ட் ஆகாது நான் கெஸ் பண்ணுறேன். பிகாஸ் லாஸ்ட் டைமே மார்க்கண்டே சரி நிறைய பேர் அடி வாங்கினாங்க. சுரேஷ் சர்மாவும் அடி வாங்கினாரு. குருநாள் பாண்டியா ஒரு பவுலர், அதாவது ஒரு ஸ்பின்னர்ல ஒரு மீடியம் பேஸரா போடுற மாதிரி போட்டாரு. அதனால விக்கெட் கொஞ்சம் இருந்தது, எக்கனாமியா போட முடிஞ்சது. மோஸ்ட்லி மீடியம் பேஸருக்கு மட்டும்தான் அந்த பிச் ஓகேவா இருக்கும். முக்கியமா கிரவுண்ட் சின்ன கிரவுண்டு, நிறைய ஷாட்ஸ் எதிர்பார்க்கலாம். நல்ல பாயிண்ட். இப்போ டாஸ் கன்ஃபார்ம் கேப்டன் கையில் இல்ல, டீம் கையில இல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா 220, 230 அடிக்க தயாராயிக்கணும். இன்கேஸ் டாஸ் ஜெயிச்சு நான் சேஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னாலும் அதே மாதிரி 200+ சேசிங்க்கு ரெடி ஆயிக்கணும். பாத்துக்குங்க, இதுதான் மெயின் மேட்டர் வான்கடையில. நெக்ஸ்ட், பஞ்சாப் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அவங்களோட 11 பத்தி பேசுவோம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஓபனர்ஸ் யாருன்னா பிரியான்ஸ் ஆர்யா பிளஸ் சிங், சிங். அவங்க 2 பேரும் எக்ஸலன்ட் ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. அதை பத்தி நீ என்ன சொல்ற? 2 youngsters, 2 uncapped players. They are signing. இந்த இயர் மட்டும் இல்லை, லாஸ்ட் இயரும் சைன் பண்ணுறாங்க. இப்போ ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்காங்க. அந்த இப்போ டீம் ஃபார்மேஷனுக்கு இட்ஸ் இனாஃப்னு சொல்லுவேன். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இஸ் இனாஃப்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க என்னன்னா, அவங்க 2 பேர் மட்டும் அடிச்சாதான் டீம் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. பேக்கப்ல பிளேயர்ஸ் இருக்கப்ப ஒரு ஸ்டே செய்ய இருக்கிறப்ப ஐ திங்க் இப்போ ஆடுறதே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் இட்ஸ் இனாஃப்னு சொல்றேன். இப்போ நல்லா போன மேட்ச் கூட ஆடினாங்க. 220 சேசிங் அப்போ 2 பேருமே அட்டாக்கிங் எடுத்தாங்க. ஏன்னா டீமுக்கு தேவை 70-80 ரன்ஸ். ஒருத்தர் அடிச்சுட்டு ஒருத்தர் செகண்ட் ஃபிட்டில் ஆடினா 70-80 அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. டீமுக்காக என்ன தேவையோ கரெக்டா பண்ணாங்க. குட் ஃப்ரம் 2 யங் அண்ட் கேப்டு இண்டியன்ஸ். நெக்ஸ்ட், 1 டவுன்ல சூப்பரா அடி கொடுக்குறாரு கூப்பர் கான்லி. கன்சிஸ்டண்டா என்ன தேவையோ டீமுக்கு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றாரு. பவுண்டரிஸ் வேணும்னா பவுண்டரிஸ் அடிக்கிறாரு. His consistency was excellent. Next, சார்பாஞ்ச் அப்படின்னு அன்பா அழைக்கிறாங்க பஞ்சாப். தட் மீன்ஸ் ஹோப் ஆஃப் லீடர்னு நினைக்கிறேன். அவரு த அண்டர் ரேட்டட் கேப்டனுங்க, ரியலி. அதுவும் பேட்டிங்ல கன்சிஸ்டண்டா ஸ்பின்னை டேக் டவுன் பண்றாரு, ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு. பிளஸ் முடிச்சிடுறேன், பிளஸ்
கேப்டன்சில எங்க போனாலும் ஜெயிச்சு கொடுக்குறாரு. அந்த 27 கோடிக்கு கொஸ்டனே வரலினா அது இவருக்கு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சொல்லுங்க தாட்ஸ். கரெக்டான பாயிண்ட். எனக்கு இப்ப கேட்கறது சிரிப்பா இருக்கு. ஒரு டிராஃபி அடிச்சு கொடுத்துட்டு டீம்ல ஓகேப்பா ஒரு இத்தனை வருஷம் கழிச்சு டிராஃபி அடிச்சு தந்தாரு, ஓகே நல்லா கேப்டன். அவங்க பேக் பண்ண ரிலீஸ் பண்ணாங்க. இல்ல அது என்னாச்சு, இல்ல நீ நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸ்ரேயஸ் ஐயருக்கு ரெகக்னைசேஷன் கிடைக்கல, கம்பீர்னாலதான் ஜெயிச்சிச்சுன்னு சொல்லி எல்லாரும் சொன்னனால his decision was to leave the franchise. அவரு தான் வெளியில போகணும்னாங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் விட்டாங்க. கம்பீர் எல்லா இடத்துலயும் பிரச்சனை. உண்மையாலும் தான் அந்த ஓடிஐல T20ல தூக்கணும், சரி T20ங்கிற மாதிரி டெஸ்ட்ல தூக்கிட்டு நம்ம ஆளுங்களா சரி விடு, அதை பத்தி பேசிக்கலாம். நெக்ஸ்ட் அவங்களோட ஃபினிஷிங், அந்த இடத்துல கொஞ்சம் வீக் லிங்க் இருக்கிற மாதிரி தெரியுது பஞ்சாபுக்கு. சசாங் சிங் அவனை பத்தி தெரியும், எக்ஸ்ட்ரா 2 பால் இருந்தா ஃபினிஷ் பண்ற மாதிரி ஆளு. கரெக்டா 6 ரன்ல கரெக்டா போய் தோப்பான், கரெக்டா 10 ரன்ல போய் தோப்பான். அதனால ஒரு ஃபினிஷர், பட் குட் ஃபினிஷர். சசாங் சிங் வந்து லாஸ்ட் இயர் பெர்ஃபார்ம் பண்ணாரு. லாஸ்ட் இயர் ஓரளவுக்கு பண்ணாரு. இந்தியர் போறப்ப தேடுற மாதிரி இருக்கு. அவர் இருக்காரா? ஆனாலும் அப்படி இருக்கு, டீமுக்கு தேவைப்படல. அவரு டாப் ஆர்டரே முடிச்சு கொடுத்துட்டாங்க ஸ்ரேயஸ் ஐயர் எல்லாரும். அதனால ஒரு ரிங்கு சிங் மாதிரி இல்ல, ரிங்கு சிங்கோட எல்லாம் கம்பேர் பண்ண வேண்டாம். ரிங்கு சிங் வேற, அவர் ரொம்பவே சொதப்புறாரு. நெக்ஸ்ட் நேகல் வதேரா. மும்பைல இருக்கும்போது அப்படி பாராட்டினாங்க, இந்தியன் டீமுக்கு வரணும் அது இதுன்னு. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு வெளியிலேயே தெரியற மாதிரி தெரியல. ஏன் இல்லன்னா பேட்டிங் வந்து கிடைக்கலன்னு சொல்லலாம். வெளியே தெரியறதோட பெர்ஃபார்மன்ஸ் வாய்ப்பு கிடைச்ச சான்ஸ் கிடைச்சாதான் அவரால் ப்ரூஃப் பண்ண முடியும். லாஸ்ட் இயர் வந்து ஆர்சிபி மேட்ச்க்கு அகைன்ஸ்டா விளையாண்டாரு, நான் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு டாப் ஆர்டர் முடிக்கிறப்ப அவருக்கு வந்து சான்ஸ் கிடைக்கணும்ல. மேபி இயர்லி விக்கெட் அப்ப அவரை ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே, குட் பாயிண்ட். நெக்ஸ்ட் அடுத்து பஞ்சாபோட பவுலிங் டூ ஸ்ட்ராங்கா இருக்கு. யாருன்னு கேட்டீங்கன்னா ஹர்ஷதீப். என்ன வைடு தான் கொஞ்சம் நிறைய போடுறாரு. இவர் வந்து வைடு வந்து டீமோட போட்டி போடுறாரு தனியால இருந்து. நெக்ஸ்ட் த பிக் மேன் யான்சன், 7 அடியில இருந்து வந்து இறக்குவாரு. நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு சகல். நெக்ஸ்ட் இன்னும் நல்லா போடக்கூடிய பாட்லெட், அவரை நல்லா பேக் பண்றாரு. ஆஸ்திரேலியன் பிளேயர் பாட்லெட், ஜேவியர் பாட்லெட், ஓரளவுக்கு ஹிட் த டெக் பவுலர். டு யூ திங்க் இட்ஸ் a குட் அட்டாக்? மும்பையோட பேட்டிங் லைனப்ப உடைக்க முடியுமா இந்த பவுலிங் அட்டாக் வச்சு? ஷோருங்கறியா? வை? கண்டிப்பா உடைக்க முடியும். ஒரு ஸ்பின்னுக்கு சகல் வச்சிருக்காங்க, ஒரு பேஸுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹர்ஷ்தீப் இந்தியன் பவுலர் வச்சிருக்காங்க, அது இல்லாம மார்க்கோ ஜான்சன் வச்சிருக்காங்க. அது இல்லாம they can easily ஒரு டாப் ஆர்டர்ல வந்து ஒரு பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க, யங்ஸ்டர் வச்சிருக்காங்க, யங் டேலண்டா போறாங்க. ஓகே, ஓவராலா பஞ்சாப் has good potential to beat Mumbai Indians, plus they are proving also. நெக்ஸ்ட் எடுத்ததையும் மும்பை இந்தியன்ஸோட 11 பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் ஆன் பேப்பர்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இன்னும் டோர்னமெண்ட்டுக்குள்ள சரியா பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர முடியல. பட் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். நீயே சொல்லி ஆரம்பி. கண்டிப்பா ஆன் பேப்பரோட எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா சொன்னதுதான் 5 டீம் கேப்டன்ஸ் இருக்காங்க. 5 கேப்டன் எப்படி ஆக்குவாங்க? சும்மா ஆக்கிடுவாங்க கேப்டனா? பெர்ஃபார்மன்ஸ், டேலண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் ஆக வச்சுதான் 5 கேப்டன். அந்த 5 கேப்டன் இருக்காங்க. அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்குவாடு, ஒரு ஃபுல் ஆஃப் கேப்டன்ஸ், பாதி ஸ்குவாட் கேப்டன் இருக்க டீம் வந்து இவ்வளவு சஃபர் ஆகுறது வந்து சம்திங் மிஸ்ட்ரி, சம்திங் ஒரு கோஆர்டினேஷன் மிஸ் ஆகுது, ஒரு இன்டராக்ஷன் ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுதான் நான் கெஸ் பண்ண முடியுது. மேபி நாளைக்கு மேட்ச்ல வந்து ரோஹித் சர்மா இருப்பாருன்னு கொஞ்சம் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அவர் ரிட்டையர் அவுட் ஆகல, ரிட்டையர் ஹர்ட் ஆனாரு. இன்கேஸ் ஆஃப் ரோஹித் சர்மானா அந்த பிளேஸ்ல யார் ஃபில் பண்ணுவா? ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. They will go for Sandner or they will drop Sandner and they will bring it. They have some uncapped Indian players. Indian uncapped players இருக்காங்க. They will give chance. I think so. There will be a Tilak Verma, யாரோ ஒருத்தர் வந்து ஓபனிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு போவாங்கன்னு கெஸ் பண்றேன். சரி, ஓகே. யங்ஸ்டர்ஸ் நடுவுல கொண்டு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஒன்னு சூரியகுமார் யாதவ் இல்ல திலக் வர்மாவை they will go for ஓபனிங். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாயிண்ட். பட் இது என்னன்னா, நீ சொல்லியிருந்தீல 5 கேப்டன் வச்சு அந்த டீம்
வச்சு சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீ யாரா வேணா இரு, எண்ட் ஆஃப் த டே அந்த அன்னைக்கு உன் ஸ்கில்ல ஷோ பண்றியா, அந்த அன்னைக்கு உன்னால ரன்ஸ் அடிக்க முடியுதா, அப்பதான் உன் டீம் ஜெயிக்கும். நீ பிக் ஃபிஷ்ஷா இரு, யாரா இருந்தா வேணா இரு, அந்த அன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணினா உன் டீம் ஜெயிக்க போகுது. உங்ககிட்ட டேலண்ட் இருக்கலாம், கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், அந்த அன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும். நேரம் நேரம் வேணும், பிளஸ் நல்ல ஃபார்ம்லயே இருக்கணும். நெக்ஸ்ட் மும்பையோட பவுலிங் அட்டாக். மும்பையோட பவுலிங் அட்டாக்கும் நல்லா தான் இருக்கு. பட் கேப்டன்சில கொஞ்சம் அவரோட டிசிஷன் ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. அவரோட ஸ்டைல் எடுத்துட்டு போறாரு. ஹார்திக் பாண்டே ஹாவ் டு திங்க் ஆன் ஆப்பனன்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆல்சோ நான் நினைக்கிறேன். சொல்லு. பும்ரா விக்கெட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணா மும்பை வில் கெட் வின், கண்டினியூஸ் வின். பும்ரா விக்கெட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும். ஆனா என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, பும்ரா வந்தாவே டிஃபெண்ட் பண்றாங்க, அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனாலேயே இப்போ வரைக்கும் 4 மேட்சஸ் நடந்ததுல அவர் விக்கெட்லெஸ்ஸா இருக்காரு. ஒரு டோர்னமெண்ட் இப்போ எப்படி சொல்றது, 4 மேட்ச் ஒரு 25% முடிஞ்ச டோர்னமெண்ட்ல இன்னும் ஒரு விக்கெட் எடுக்க முடியல. ஸோ அவர் விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சாருன்னா ஷுவர்லி எம்ஐ கோயிங் டு ஸ்டார்ட் தேர் வின்னிங் காம்படிஷன். சர்ன்னு ஏறுவாங்க. நல்லா சொன்னேன். நெக்ஸ்ட் எடுத்து ஸ்பின் பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் இந்த மேட்ச் வரமாட்டார், நெக்ஸ்ட் மேட்ச் வருவாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த இந்த டீமே கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியுமோன்னு நினைக்கிறேன். ஃபார்ம்ல இருக்க வில் ஜாக்ஸ். வில் ஜாக்ஸ் இஸ் கோயிங் ஃபார் a holiday bro. இல்ல இன்ஜூரி இல்ல, அதான் நான் சொன்னேன்ல, அது பிரச்சனைனால அப்படியே உட்காந்துட்டான், லேட்டா உள்ள கொண்டு வர்றாங்க. இப்ப மும்பைக்காக கன்ஃபார்ம் தேவைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வில் ஜாக்ஸ் 5 பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு, அதுல 3 வான்கடையிலேயே வாங்கியிருக்காங்க. அப்படின்னா மும்பையோட ஹோம் கிரவுண்ட் இவர் இருந்தா அட்வான்டேஜா இருக்கும். ஸ்பின் சூப்பரா போடுவாரு, ஃபினிஷிங் நல்லா பண்ணி கொடுக்குறாரு. ஐ திங்க் நெக்ஸ்ட் மேட்ச் வருவாரு, இந்த மேட்ச் பார்க்க முடியாது. ஓவராலா பவுலிங் டீசென்ட், பேட்டிங் டீசென்ட். ஓவராலா இவங்கனால ஜெயிக்க முடியும், பட் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இருந்தா போதும். திலக் வர்மா பத்தி பேசி ஆகணும். அவர் என்ன ஆனாருன்னு தெரியல, கொஞ்சம் ஃபார்ம் அவுட் மாதிரி தெரியுது. அவரை கொஸ்டின் பண்றாங்க, பட்டிதார், ஸ்ரேயஸ் ஐயர் இது மாதிரி பிளேயருக்கு முன்னாடி இந்தியன் டீம்ல திலக் வர்மா வச்சிருக்கீங்களே அப்படின்லாம் கொஸ்டின் பண்றாங்க. திலக் வர்மா நல்லா பண்ணியிருக்காங்க, நிறைய மேட்ச் குரூஷியலா ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. ஏசியா கப் ஃபைனல் பாகிஸ்தான் நக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த டைம்ல கடைசியில பினிஷ் பண்ணி கொடுத்தாரு. 20க்கு 3ல இருந்து கடைசியில் 150 சேஸ். அப்போ அந்த மேட்ச் எல்லாம் நாம இருக்குமான்னு தெரியல நம்ம இந்தியன்ஸ்க்கு. எந்த ஒரு மேட்ச் ஃபெயிலியர் தான் பாக்குறாங்க. என்ன நல்லது எத்தனை பண்ணாலும் அந்த ஒரு மேட்ச் சொதப்புனது. விராட் கோலியே அப்படிதான், எவ்வளவு மேட்ச் இந்தியாவுக்காக ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஆனா விராட் கோலியான அந்த ஒரு ஸ்லோ நாக்கு, இந்த செமிஃபைனல்ல ஒரு அடிக்கல அப்படின்னு தான் பேசுவாங்க. அப்புறம் இந்தியாக்காக எவ்வளவோ ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. நம்ம பீப்புளே இப்படிதான் நினைக்கிறேன். சொல்லு, என்னமோ சொல்ல வந்த. இப்ப என்னோட ஆதங்கம் எப்படி இருக்குன்னா, ஓகே திலக் வர்மா ஓகே, அவங்களுக்கு வந்து அதை சில பேருக்கு பண்ணா அது ஓகே தான், எனக்கு அது பிரச்சனை இல்லை. அவன் நீங்க எடுக்கிறப்ப இப்ப பெர்ஃபார்ம் பண்றானோ இல்லையோ, அவன் நீங்க எடுக்கிறீங்க, அதே யங் டேலண்ட் நீங்க ஜூரியல் எடுத்துட்டு போறீங்க. ஜூரியல் நீ திலக் வர்மா ஜூரியல் எடுத்துட்டு போறீங்க, ஏன் நீங்க ரஜத் பட்டியல் எடுக்கல? ஏன் நீங்க ஜிதேஷ் சர்மாவை ட்ரை பண்ணல? ஏன் நீங்க இவரை எடுக்கல? ஆயுஷ் பாதோனி கூட போறாரு இந்தியால. அது காரணம் அவர் ஸ்பின்னும் போட முடியும், அந்த இது காம்பினேஷனுக்காக ஆல்ரவுண்டர் மாதிரி கன்சிடர் பண்றேன். என்னதான் இருந்தாலும் ஆல்ரவுண்டர் காம்படிஷன் போனாலும் அவர் அந்த அன்னைக்கு ஓவர் போட்டாரா? அது ஓவர் போட்டாரா? தேவைப்படலாம், எது வேணா நடக்கலாம். புரியுதா? அந்த அன்னைக்கு போடலினாலும் நம்ம இத பத்தி இப்ப பேச வேண்டாம் நினைக்கிறேன். இந்தியன் டீம் பத்தி எல்லாம் நீ சொல்ற பாயிண்ட் கன்ஃபார்ம் நான் ஏத்துப்பேன். ரஜத் பட்டிதார் சம பிளேயர், இந்தியன் டீமுக்கு ஆடி ஆகணும். பட் இப்போதைக்கு அந்த டிஸ்கஷன் வேண்டாம். உங்க பாயிண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கு, we can talk it later. நெக்ஸ்ட் த ஃபைனல் ப்ரெடிக்ஷன் வந்துடலாம். யாரு பெஸ்ட் பேட்டரா இருப்பா இந்த மேட்ச்ல? பெஸ்ட் பேட்டர் ரிக்கில்டன். குட். ஐ கோ வித் திலக் வர்மா. நான் பேக் பண்றேன், நல்ல பிளேயர், ஐ பேக். நெக்ஸ்ட் த பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார். ஐ கோ வித் இன்னைக்கு ஐ கோ வித் யான்சன். மேபி நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் பஞ்சாப்க்கு. நீ? சகலா ஸ்பின்னே ஒர்க் ஆகுது.
சரி ஓகே, நீ தானே சொன்ன, நான் சொல்றேன். ஸ்மால் கிரவுண்ட் இழுத்து போடுவான், கன்ஃபார்ம் இழுத்து இழுத்து போடுவான், போடுவான். இழுத்து அடிப்பாங்க. சரி ஓகே, வி வில் டாக்ல இந்த ரிவ்யூ இத பத்தி. நெக்ஸ்ட் யாரு Next ஜெயிப்பா? winning. யாரு ஜெயிப்பா? யாரு ஜெயிப்பா நீ சொல்லு. எப்படி நீ மும்பை தான் இந்த டைம் சரி ஓகே, ஐ பேக் மும்பை. ஏன்னா கடப்பார லைனப் மும்பை ஃபேன், பேக் பண்ணி தான் ஆகணும். டீம் நல்லா இருக்கு, அதனால நான் பேக் பண்றேன். டீம் நல்லா இல்லாம முட்டு கொடுத்தனா ஐ ஹாவ் டு திங்க். பட் டீம் நல்லா இருக்கு, ஃபார்முக்கு வருவாங்க. 4 மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மும்பையோட ஆட்ட ஆரம்பிக்கும்னு உனக்கே தெரியும். நீ யார சொல்ற? நானும் மும்பை போறேன். கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கம்பேக் கொடுப்பாங்கறதோட தே வில் ரீஸ்டார்ட்னு நினைக்கிறேன். ஒரு பொசிஷன் குறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொசிஷன் ரீஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ரிவ்யூ. இம்பார்ட்டன்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.